கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்தி வைப்பார், உங்களுக்கு நன்மை செய்வார், உங்களை சிறந்திருக்க செய்வார். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அவர் நல்லவராக இருக்கிறார். ஆகையால் தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியை நிறைவேற்றி அவருடைய பரிசுத்த ஆவியில் நிரம்பி வாழுகிற இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறவர்களாக, அவருடைய நன்மைகளை பெற்று அனுபவிக்கிறவர்களாக வாழுகிறார்கள். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு நன்மை செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு ஜீவனை தந்து உங்களை வாழ வைப்பார் என்கிறது நிச்சயம். அதற்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். வேதத்தில் இப்படியாக சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, திருடன் என்று ஆண்டவர் யாரை சொல்லுகிறார் என்று பார்ப்போமானால், பிசாசானவனை, சாத்தானை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சாத்தான் இந்த பூமியில வந்ததின் நோக்கம் மனிதர்களை திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வந்தான். மனிதர்களுடைய சரீரத்தின் நன்மைகளை அவன் திருடுகிறான், மனுஷர்களுடைய ஆத்துமாக்களை அவன் கொல்லுகிறான், கடைசியில் அவர்களை நரகத்தில் கொண்டு போய் அழிக்கிறவனாக காணப்படுகிறான். ஆகையால் தான் இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் என்று. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கம் பிதாவினுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக செய்து நிறைவேற்றவும், பிதாவாகிய தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட மனுகுலத்தை திருட்டு பிசாசினிடத்திலிருந்து கொன்று அழிக்கிற சாத்தானுடைய கையிலிருந்து விடுவித்து நமக்கு ஜீவனை தரவும், அந்த ஜீவன் நமக்குள்ளே பரிபூர்ணமாக பெருகவும், ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையின் ராஜ்யத்தில் நம்மை கொண்டு சேர்க்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியை அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை தருகிறதற்கு இந்த உலகத்தில் வந்தார். அவர் உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் ஒளியாக வாழ்ந்தார், முழுவதும் வெளிச்சமாக இருந்தார். அவரிடத்தில் வந்தவர்கள் இருளில் இருந்து விடுதலை பெற்று ஆண்டவருடைய வெளிச்சத்தை பெற்று அனுபவிக்கிறவர்களாக, வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாக காணப்பட்டார். அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்தை கேட்டு அதை பின்பற்றினவர்கள் பிரகாசிக்கிறவர்களாக மாறினார்கள். கர்த்தர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார், அவர்களை பிரகாசிக்க பண்ணினார். முடிவிலே அவர்களுக்கு ஜீவனை கொடுத்து தம்முடைய ராஜ்யத்தில் இளைப்பாற பண்ணி கொண்டிருக்கிறார். அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாளிலே நித்திய ஜீவனை பெற்று இயேசு கிறிஸ்துவோடு மத்திய ஆகாசத்திலே விருந்து புசிக்கிறவர்களாக, அதன் பிறகு பூமியில் 1000 வருடம் அரசாட்சி செய்கிறவர்களாக, அதற்கு பிறகு நித்திய நியாய தீர்ப்புக்கு பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு புதிய எருசலேம் நகரம் என்கிற பரிசுத்த நகரத்துக்குள்ளே பிரவேசித்து இயேசுவை தரிசித்து ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாக, எல்லாவற்றையும் தேவனிடத்திலிருந்து சுதந்திரித்து வாழுகிற பிள்ளைகளாக காணப்படுவார்கள். அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் கரைகளையும் நம்மை விட்டு விலக்கிவிட்டு நாம் ஒரு குற்றமும் செய்யாதபடி ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்த பிள்ளைகளாக வாழ்வோமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை நமக்கு தந்து அவருடைய ஜீவ வல்லமையினாலே நம்மை நிரப்பி அவருடைய ராஜ்யத்துக்கு நேராக நம்மை வழிநடத்துவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாசத்தில் வரும் பொழுது அவருக்குள் தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிற ஜீவனை ஆண்டவர் நமக்கு தந்து நாம நித்திய ஜீவனை பெற்று இயேசுவோடு என்றென்றைக்கும் வாழ்ந்திருக்க கிருபை செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பண்ணின வாக்கு தத்தமே நித்திய ஜீவனை அளிப்பேன் என்கிறதே. தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நித்திய ஜீவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து
பெற்று நித்திய காலம் தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்ந்திருக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள். அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்று அனுபவிக்கிறவர்களாக வாழ வேண்டும். அந்த நித்திய ஜீவனை நமக்கு தருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. வேதம் சொல்லுகிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குமாரன் என்று யாரை வேதத்தில் சொல்லுகிறது என்று பார்ப்போமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இல்லை என்றால் அவர்கள் ஜீவன் இல்லாத பிரேதங்களாக மரணத்தை பெற்று எரி நரகத்தில் தள்ளப்பட்டு அழிக்கப்படுகிற ஜனங்களாக வாழுகிறார்கள். ஒரு மனுஷியிடத்தில் இயேசு கிறிஸ்து இல்லாவிட்டால், ஒரு வாலிப தம்பியினிடத்தில் வாலிப தங்கச்சியினிடத்தில் இயேசு கிறிஸ்து இல்லாவிட்டால் அவர்கள் மரித்து வாழுகிறவர்களாக பிரேதங்களாக இந்த உலகத்திலே நடமாடி கொண்டிருக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து யாரிடத்தில் இருக்கிறாரோ அவர்கள் ஜீவனை உடையவர்களாக இருக்கிறார்கள். இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிற எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவருடைய ஜீவன் எனக்குள்ள பரிபூர்ணமாக பெருகி கொண்டே இருக்கிறது. ஆகையால் இந்த இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவனை பெற்று நான் உங்களிடத்தில் இந்த வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த ஜீவன் எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாளிலே முழு பரிபூர்ணம் அடைய பண்ணி நித்திய ஜீவனை பெற்று இயேசுவோடு வாழ வைக்கிறது, இயேசுவோடு ஆளுகை செய்கிற பிள்ளையாக நிலைத்திருக்க பண்ணுகிறது. இந்த ஜீவனை நீங்களும் பெற்று இயேசுவோடு நித்திய காலம் வாழ வேண்டும். அவருடைய ஆளுகையிலே நீங்களும் அவரோடு ஆளுகை செய்கிறவர்களாக மாற வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே என் வாயிலிருந்து உங்களோடு பேசுகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் உங்களுடைய பாவங்களை, அக்கிரமங்களை, குற்றங்களை, குறைகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்நிய தேவதைகளை, அந்நிய வழிபாடுகளை, விக்கிர வழிபாடுகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறி அவருடைய சபையில் வந்து அவருடைய சட்டத்திட்ட வசனங்களை கேட்டு அதை கை கொண்டு இயேசப்பாவுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருங்கள். கரையில்லாதபடி, திரையில்லாதபடி, பிள்ளை இல்லாதபடி கற்புள்ள பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அது சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவருடைய வருகையிலே நீங்களும் நானும் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு வாழ்ந்திருக்கிற பிள்ளைகளாக, அவரோடு ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக பரலோக ராஜ்யத்திலே நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் சகல நன்மைகளையும் சுதந்திரத்தையும் பெற்று அனுபவிக்கிற பிள்ளைகளாக நிலைத்திருக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. இந்த நன்மைகளை எல்லாம் நீங்கள் பெற்று அனுபவிக்கும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நாவிலிருந்து புறப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு திருட்டு பிசாசுனுடைய கிரியைகளை விட்டுவிட்டு தங்களை கொண்டு அழிக்கிற சாத்தானுடைய செயல்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ விரும்புகிறார். ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கிருபையை ஊற்றுங்க. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியாகிய ஜீவனை கொடுத்து அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும்படி செய்தர்லி. கர்த்தருடைய வருகையில் நித்திய ஜீவனை பெற்று இயேசு கிறிஸ்துவோடு பரலோகத்தில் வாழவும் விருந்து புசிக்கவும் 1000 வருடம் அரசாட்சி செய்கிற பிள்ளைகளாகவும் நித்திய காலம் புதிய எருசலேம் நகரத்திலே கர்த்தருடைய வெளிச்சத்திலே வாழ்ந்திருக்கிற பிள்ளைகளாகவும் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை சத்துரு தொடக்கூடாது. ஆண்டவரை ஒருவரையும் ஆண்டவர் பிசாசானவன் திருடி கொண்டு அழிக்காதபடி இயேசப்பாவுடைய இரத்தத்தினாலே உம்முடைய வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை முத்திரித்து நீர் பாதுகாப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் கிருபைகளையும் அளவில்லாமல் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நித்திய காலம் வாழ்ந்திருக்க செய்யும்படி ஆசீர்வாதமாக உமக்குள்ளே நிலைத்திருக்க பண்ணும்படி உம்முடைய அன்பிலே கலிகூர்ந்து வாழ பண்ணும்படி ஆண்டோடைய கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை தந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை கொண்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து செல்வ சீரை கொடுத்து வாழ வைங்க. நித்திய ஜீவனை பெற்று வாழவும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. நீங்க அப்படி செய்கிற நல்ல கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதியைக்கான மகிமை எல்லாவற்றையும் பரிசுத்தம் உள்ள பிதாவாகிய தேவனுக்கே செலுத்தி என் ஆண்டவர், என் இரட்சகர், என் தகப்பனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்க ஜெபம் கேட்டு பதில் தாருங்க ஜீவன் உள்ள பரிசுத்த பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். என கண்பானவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு நன்மை செய்வார், அவர் உங்களுக்கு ஜீவனை தந்து வாழ வைப்பார். God bless you. God bless you.